ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செடி சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் பீமா ஜுவல்லரியில் உள்ள ஆஃபர்லாம் வந்து போட்டிருப்பேன். என்ன ஆஃபர்ன்றது நம்ம சேனலில் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சவரனுக்கு வந்து 1000 ரூபா நம்ம ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன்னா அப்படி பண்ணுறோம் அப்படின்னா என்றைக்கு நம்ம ஃப்ரீ புக்கிங் பண்ணுறோமோ அன்னைக்கு உள்ள கோல்டு ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆடிப்பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3. ஸோ அப்போ வந்து நம்ம நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பீமா ஜுவல்லரியில் வந்து இப்போ போட்டிருக்காங்க ஆஃபர் போட்டதும் இல்லாமல் ஃப்ரீ புக்கிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ரீ புக்கிங்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து அதை வந்து நம்ம பார்ப்போம் இப்போது. இதுதான் வந்து நான் ஃப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு. ஸோ என்னோடய ஆர்டர் நம்பர் வந்து போட்டிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10/6/2025. ஸோ அன்னைக்கு தான் வந்து நான் ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பேமெண்ட் வந்து கட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஸோ ஃப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 பவுன் தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம 2 கிராம் 3 கிராம் ஸோ இந்த மாதிரி கூட நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து அது எப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வீடியோ வந்து போடுறேன். எப்போ பர்ச்சேஸ் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆடிப்பேருக்கு ஆகஸ்ட் 3. ஸோ அப்போ தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். நான் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8945. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதி 6வது மாதம் 2025. ஸோ அன்னைக்கு உள்ள கோல்டு ரேட் தான் வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டேன். ரேட் வந்து ஃப்ளெக்சிபிள் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 8 கிராம். கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8945. நான் இது என்னது ஆடிப்பேருக்கு. ஸோ ஆடிப்பேருக்கு அப்போ வந்து என் கோல்டு ரேட் வந்து 9500 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ 9500 இருக்குது. நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8945. ஸோ நான் எதுக்கு எடுப்பேன்னா இதுக்கு எடுத்துக்கலாம். ஒருவேளை ஆகஸ்ட்டு 3 பார்த்திங்க அப்படின்னா 8500 ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நான் இந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவேன். நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு எடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரேட்டு வந்து எந்த ரேட்டு வந்து லோவஸ்ட்டாக இருக்குது கம்மியாக இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஆகஸ்ட் 3 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இங்கேயே மென்ஷன் ஆகிருக்கும் பாருங்கள். டியூ டேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3 2025. இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயினும் பார்ஸு வாங்க முடியாது. அமௌண்ட்டே வந்து திருப்பி ரிட்டன் வந்து தர மாட்டாங்க. நம்ம வந்து ஜுவல்லரி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஏன் ஃப்ரீ புக்கிங் பண்ணுறதையும் சொல்லிடுறேன். ஏன் வந்து இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் வந்து தங்கமயிலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து நெக்லஸ் எடுத்தேன். ஸோ அதில் வந்து பேக் செயின் வந்து நான் எடுக்கலை. எனக்கு அங்கே ஸ்கீம் போட்டு அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நான் நினச்சதோட அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஆயிடுச்சு. அதனால் நான் அதை பற்றி பேசலை. ஆனால் அந்த வீடியோ போட்டிருந்தோம்னா அதில் வந்து இந்த நெக்லஸ் எடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து பேக் செயின் வந்து நான் வந்து வாங்கலை. ஸோ இருக்கிறதுலே வந்து மண்டே குழம்பி தான் நம்ம வெளியே வர மாதிரி இருக்குது. அதனால் நான் பேக் செயின் பற்றி நான் யோசிக்கலை. அவங்களும் வந்து இந்த கொக்கி இருக்குல்ல ஸோ அதை வந்து பேர் பண்ணி தந்துட்டாங்க. நானும் அதை மாட்டிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு பேக் செயின் வந்து தேவைப்படுது. ஸோ அது இருந்தால் தான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டு போக முடியும். இப்போ நம்ம அதையோட இந்த கொக்கி மாட்டிட்டு போனோம்ல ஸோ அது போட்டு போகும்போது அந்த கொக்கி வந்து கருப்பாயிட்டு. ஸோ போட்டு போகும்போது எல்லாம் ஏன் கவரிங்கன்ற மாதிரி எனக்கு வந்துருச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு 2 பவுனு அப்படின்னு நான் சொல்கிறேன். யாரும் நம்புகிற மாதிரி தெரியல. அது இல்லாமல் அந்த இது வேறு பிஞ்சு வேறு போயிருச்சு. அந்த கொக்கி மாட்டோம்னா அது வேறு பிஞ்சிருச்சு. அதனால் சரி எப்படியும் ஒரு பேக் செயின் வந்து வாங்கணும். அதுக்கு ஸ்கீமே போட்டுடலாமே அப்படின்னா ஸ்கீம் போட்டு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்கிட்ட வேறு இது பேர் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் எப்படியும் வந்து இது பேக் செயின் வேணும். பேக் செயின் கண்டிப்பாக வேணும். அதுக்காக வந்து நான் ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ணிட்டேன். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு எப்படியுமே வந்து எடுத்து தான் ஆகணும். ஜுவல்ஸ் எடுத்து தான் ஆகணும். அதனால் அந்த டைமில் வந்து ரேட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். இது வந்து அந்த ஆஃபரையும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா. இப்போ 8945. அப்போ வந்து ஆடிப்பேருக்கு வந்து ஆஃபர் வந்து போடுவாங்க. 1 கிராமுக்கு இவ்வளோ லெஸ் ஆகுது. ஆல்ரெடி இங்கே ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. 1 கிராமுக்கு 300 ரூபா வந்து லெஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆடிப்பேருக்கு அப்போ வந்து அப்போ என்ன ஆஃபர்
ஆஃபர் இருக்கும், நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரில. ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, நான் ஒரு வீடியோவில் போட்டப்போ அவங்க சொன்னாங்க அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியாது சிஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே ஒன்றும் தெரில. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ணியிருக்கேன். அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து சொல்கிறேன். ஆடிப்பெருக்கு அப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அந்த ஆஃபர் யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு. எப்படியுமே வந்து நம்ம ஜுவல்ஸ் வாங்கணும்னு முடிவாயிருச்சு, நம்ம ரெடி காசு கொடுத்து தான் வாங்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி ஃப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கோல்டு ரேட்டையும் வந்து கம்மியான இருக்க நேரத்தில் வந்து வாங்கின மாதிரியும் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸ்கீம் போடலை, நான் ரெடி காசு கொடுத்து தான் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆடிப்பெருக்கு அப்போ என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்கோ அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அது உண்மையாக இல்லையான்றதை நான் ஆடிப்பெருக்கு அப்போ பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா அப்போ வந்து நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இது வந்து திருநெல்வேலி பீமாவில் தான் வந்து நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், திருநெல்வேலி பிரான்ச்சு. நான் வந்து திருநெல்வேலியில் இருக்க பீமா பற்றி நான் ஆஃபர் வந்து போட்டிருந்தேன். அப்போயே வந்து இது வந்து நாகர்கோயிலில் இருக்குமா, ஸோ நாகர்கோயிலில் இருக்குமா மதுரையில் இருக்குமான்னு கேட்குறீங்க. பட் இங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமான்றதை பாருங்கள். இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பர்ச்சேஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் 2 ஸ்கீம் இருக்கா, ஃப்யூச்சர் கோல்டு, ஃப்யூச்சர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இது இருக்குது. இது இல்லாமல் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்கீம் தான் இருக்குது, அது இந்த ஊர்லலாம் இருக்குது அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்க யாரும், இந்த ஆஃபர் வந்து எங்கள் ஊரில் இருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் இந்த ஆஃபர் இருக்குமான்னு தான் எனக்கு கேட்குறீங்க. யாராவது அந்த ஷாப் போயிட்டு இந்த ஆஃபர் இருக்குது சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மற்ற சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த ஆஃபரையும் நான் சொல்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி பீமா மட்டும் நான் சொல்கிற மாதிரி இருக்குது. மற்ற ஊரில் இந்த ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆஃபர் அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இந்த ஆஃபர்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மார்த்தாண்டத்துலேருந்து இந்த ஆஃபர் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஊரில் இந்த ஆஃபர் இருக்குது சிஸ் அப்படின்னு. அது மாதிரி ஆர்டிக்கல் இருக்க அந்த ஊரில் இருக்கவங்களும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்குமே இதே ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் வீடியோ போடும்போது நான் அதையும் சேர்த்து சொல்லிடுவேன், இந்த ஊர்லலாம் இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்றதையும். அப்புறம் இன்னொரு டவுட்டும் கேட்குறீங்க, நான் வந்து வெறும் இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் எனக்கு பீமா தான் நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். அதில் எதுவும் டவுட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியும், நான் அதையும் வந்து நான் சொல்கிறேன். அப்புறமேட்டுக்கு கேட்குறீங்க இந்த மாதிரி ஆஃபர் போடுறாங்கல்ல, இப்போ 1 கிராமுக்கு வந்து 300 ரூபா வந்து லெஸ் பண்ணுறாங்க. அதே ஓல்டு கோல்டு பார்த்திங்க அப்படின்னா 150 ரூபா வந்து லெஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து நம்ம காயினுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. கோல்டு காயினுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்லரிக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். காயின் வந்து நீங்கள் பார் எதுனாலுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வேஸ்டேஜ் வந்து காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. பீமாவில் வந்து காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. அப்போ நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுப்பீங்க. அதுவும் இல்லாமல் 300 ரூபா வந்து லெஸ்ஸும் ஆகும். அதனால் காயினுக்கு வந்து இது கிடையாது. ஃப்ரீ புக்குமே பார்த்திங்க அப்படின்னா காயினுக்கு வந்து கிடையாது. ஸோ அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாருக்கும் கிடையாது, காயினுக்கும் வந்து கிடையாது. ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்ஸ் தான் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும். இப்போ போத்தி சொர்ண மகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 5000 வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ஜூன் 26 வரைக்கும் தான் ஃபைனல் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம சேனல் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா 2 மடங்கு உங்களுக்கு சில்வர் வந்து ஃப்ரீ. வைரம் கேரட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரட் வாங்குறீங்க அப்படின்னா 100 கிராம் வந்து வெள்ளி வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா 5000 வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்க பீமாவில் வந்து 1000 ருபீஸ் தான். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃப்ரீ புக்கிங் பண்ண வந்து ஈஸியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஆடிப்பெருக்குக்கு தான் வந்து ஃப்ரீ புக்கிங் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போயே வந்து ஆஃபர் அலௌன்ஸ் பண்ணது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஜூலை கடைசி அந்த ஜூலை 15க்கு மேலே தான் வந்து நமக்கு ஆஃபர் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் ஃப்ரீ புக்கிங் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதமே வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டனால நமக்கு இடையில இன்னும் சாலிடாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 டேஸ் வந்து இருக்குது. அதுக்குள்ளே வந்து ரேட் வந்து எப்படியும் டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். டிக்ரீஸ் ஆகலாம், இல்லைனா வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ எப்படியுமே வந்து நான் 8945 ரூபாய்க்கு வச்சுருக்கேன்னா, ஸோ இதுக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படியும் ஆடிப்பெருக்கப்போ 9500 வரும். ஸோ நினைக்கிறேன் அதுதான். ஏன்னா வந்து நம்ம இது வாங்கணும்ல, அச்சுதீதி அப்போ வந்து 9290 ரூபா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கம்மியாகி ஆடிப்பெருக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா
ஆடிப்பெருக்கு முன்னாடி 9,290 இருந்துச்சு. அதே அச்சய தீதிக்கு பார்த்திங்க அப்படின்னா 8,980 வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து கம்மியாகும். ஆனால் இவ்வளோலாம் கம்மியாகுது. இப்போ வந்து ரேட்டு கூடிக்கிட்டே போகுது. 9,300 சம்திங் வந்து வருது. ஆனால் வந்து ஆடிப்பெருக்கு அப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் 9,200 9,500 வரைக்கும் போயிட்டு திரும்பி 9,200 வரலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ ஆடிப்பெருக்குக்கு இன்னும் நாட்கள் இருக்கனால அந்த நாட்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எப்போ வாங்குறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் 3. ஸோ அப்போ ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், 8,945. இப்போயுமே வந்து ஆஃபர் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆகஸ்ட் 3 வரைக்கும் ரன்னிங்கில் தான் இருக்குது. நீங்கள் அப்போ கூட வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ வந்து ரேட்டு குறைஞ்சிருக்கோ கூடியிருக்கோ அந்த ரேட்டில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரேட் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு, இந்த டைமில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆடிப்பெருக்கப்போ கூடிருச்சு அப்படின்னா நான் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். இதே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து ரேட் வந்து குறைஞ்சிருக்கு, இது வந்து கூடையாக இருக்குது அப்படின்னா நான் ஆடிப்பெருக்கு உள்ள ரேட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். இது வந்து எல்லாரும் புக் பண்ணோம் அப்படின்றது இல்லை. ஏதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷன் வருது, நம்ம எப்படியும் வந்து ஜுவல்ஸ் வாங்க தான் போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆடிப்பெருக்குக்கு வந்து எப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், அப்போ நான் ஜுவல்ஸ் வாங்குவேன்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ரீ புக்கிங் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா கோல்டு ரேட் வந்து கூடாமல் இருக்கும்ல. ஸோ அது வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். பட் அந்த கோல்டு ரேட் அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு தானே ஆஃபர் வந்து யூஸ் பண்ண முடியும். அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 9,200 இருக்குது. ஆனால் இப்போ வந்து 8,940 இருக்குது. ஆனால் நம்ம இதை விட்டுட்டு நம்ம இந்த 9,200க்கு 1 கிராம் 300 நமக்கு வந்து 8,900 தான் இது பண்ண முடியும். இதே அன்னைக்கு கிராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8,940 எனக்கு ஒரு 300 அப்படின்னு லெஸ் ஆகினாலுமே எனக்கு இது ப்ராஃபிட் தானே. இதோட எனக்கு இதில் வந்து நான் கொஞ்சம் பைசா வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் போட வேண்டாம்னு தான் நினச்சேன். இப்படி நம்ம புக் பண்ணதெல்லாம் வேண்டான்னு அப்புறம் தான் நானே யோசித்தேன். நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்கள்ல. ஆனால் ஆடிப்பெருக்குக்கு நம்ம வந்து ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கணும், இல்லைனா வந்து என்னோடய தோடு வந்து பிஞ்சிருச்சு, இதை வந்து நம்ம ஆடிப்பெருக்குக்கு மாற்றலாம் அப்படின்னு நினைப்பீங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஆஃபரில் வந்து நம்ம ஒரு 1000 ரூபா வந்து இப்போ புக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்ல, அந்த ஆஃபரையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாற்றணும், நான் நகை கண்டிப்பாக எடுக்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரில் பார்த்திங்க அப்படின்னா காயினும் எடுக்க முடியாது, நம்ம வந்து ஜுவல்ஸ் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். பணத்தையும் வந்து திரும்ப தரமாட்டாங்க. 1 பவுன் தான் எடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. 1 பவுனுக்கு 1000 ரூபான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பவுன் எடுக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2,000 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்படின்னா அங்கே ரேட்டு வந்து இது வந்து அந்த 1000 ரூபா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு மொத்த அமௌண்ட்லேருந்து இதை மைனஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது மாதிரி நிறைய ஆஃபர் வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். அந்த ஆஃபர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.